நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து இந்த தோப்பனார் பணம் என்று சொன்னார். நீங்க கவனிச்சீங்களா? இந்த தோப்பனார் பணம் என்று சொன்னார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவங்க திரும்ப பேச போறது கிடையாது. ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு இந்த தோப்பனார் பணமான இந்த தொகுதிகளுடைய எம்பி தயாநிதி மாறன் கேட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர். இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவரை பார்த்து கேட்கிறார், அண்ணா இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்க ஒரே ஒரு காரணம் சன் ஆஃப் முரசொலி மாறன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டி மட்டும்தான். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது. சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலரை பார்த்துவிட்டு நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னீங்க. இந்த தோப்பனார் சொன்னாரா? தாழ்த்தப்பட்டவர்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் தோப்பனார் சொன்னார்கள். எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேச தெரியும். ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகரனுடைய எம்பிக்களாக இருந்து இந்த சென்னை நகரை பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, மத்திய சென்னைக்கு வந்தீங்கன்னா தயாநிதி மாறன் எம்பி காரணம் முரசொலி மாறன் ஐயாவுடைய மகன் கலைஞருடைய குடும்பத்தை சார்ந்தவர். வடசென்னைக்கு போனீங்கன்னா ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள். இந்தியாவில் எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்தினுடைய 3 எம்பிக்களும் கூட ஒரு குடும்பத்தினுடைய மைந்தர்களாக இருந்து நம்ம பார்க்கலையா? தமிழகம் தேசியத்தின் பக்கம், ஆன்மீகத்தின் பக்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் என்று உறக்கமாக சொல்வதற்கு இன்னும் 60 நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும். சகோதர சகோதரி, இங்கிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 3வது ஆட்சியிலே தொடர்ந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது. சகோதர சகோதரி, இந்த அற்புதமான சரித்திரம் மிகுந்த நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை அதனுடைய 200வது தொகுதியிலே நம்முடைய ஹார்பர் தொகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அகில இந்திய தலைவர், உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமை ஐயா திரு JP நட்டா அவர்கள் அவருடைய கடுமையான பணியிலிருந்து விடுபடுத்து சென்னை மாநகருக்கு வருகை வந்து இந்த யாத்திரையிலே பங்கேற்கக்கூடிய நம் அனைவருக்கும் சென்னை நகர வாசிகளுக்கும் கூட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக இன்று வந்திருக்கின்றார். உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு JP நட்டா அவர்களை வருக என்ற நேரத்தில் வரவேற்பது என்னுடைய முதற்கண் கடமையாக இருக்கிறது. சகோதர சகோதரிகள், அதே நேரத்தில் நம்முடைய மத்திய இணையமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அண்ணா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்று மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றார்கள். சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் ராஜேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் H. ராஜா அவர்கள், முன்னாள் மாநில செயலாளர் அருமையக்கா வானதி சீனிவாசன் அவர்கள், MLA, தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் அண்ணன் அரவிந்த் மேனன் அவர்கள், அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள், நம்முடைய மதிப்பு மிகுந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். IJK கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள், AC சண்முகம் அவர்கள் எப்பொழுதும் கூட நம்முடைய பாரத பிரதமருடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடியவர்கள் மேடையில் மீது இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நியூ ஜஸ்டிஸ் பார்ட்டி தேவநாதன் யாதவன் அவர்கள் IMK அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து தொடர்ந்து நம்முடைய தேசியத்தை ஊக்குவிப்பதற்காக தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள், இந்த யாத்திரையுடைய ஒருங்கிணைப்பாளர் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அருமை அண்ணன் நரேந்திரன் அவர்கள், மாநிலத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அமர்பிரசாத் ரெட்டி அவர்கள், இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள், இந்த கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் நம்முடைய வணக்கத்தை உண்டாக்கிக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாரத பிரதமருடைய கட்டளை என்னவென்றால், நம்முடைய நல்லாட்சி பட்டி தொட்டி எல்லாம் செல்ல வேண்டும், எல்லா மக்களையும் நாம் சந்தித்தாக வேண்டும். மக்களுடைய மனங்களிலே நம்முடைய நல்லாட்சி இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கடுமையான உழைப்பினால் தமிழகத்தினுடைய எல்லா பாகத்திற்கும் கூட நம்முடைய பாரத பிரதமருடைய கனவுகளை, ஆசைகளை, ஆட்சிகளை எடுத்து சென்றிருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், அதற்கு கடந்த 6 மாத காலமாக நம்முடைய யாத்திரை எண்மண் எண் மக்கள் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் துவங்கி இன்னைக்கு 20வது தொகுதியாக ஹார்பர் தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம். இந்த நீண்ட நெடிய பயணம் பல தலைவர்களுடைய கடுமையான உழைப்பினுடைய சாட்சி. இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கடுமையாக வேர்வை சிந்தி ரத்தத்தால் இந்த கட்சியை வளைத்திருக்கின்றார். ஒரு மிக கொடிய மோசமான ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம்
எத்தனையோ ஆண்டுகள்ல தமிழக மக்களுடைய மனதை எல்லாம் விஷமாக்குவதற்கு முயற்சி செய்தும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பினால் உண்மை, நேர்மை, ஞானயம், நம்பிக்கை, தேசியம், ஆன்மீகம் இதை இந்த மண்ணில் விளைத்துக் கொண்டிருந்தார். அதற்கு இந்த புண்ணிய பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த அந்த பூமி, உலக பெருமறை திருக்குறள் தோன்றிய அந்த பூமி, எங்கே திரும்பினாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கும் பூமி, அதையெல்லாம் எதிர்த்து துணிந்து இத்தனை ஆண்டு காலமாக நின்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. இந்த யாத்திரையினுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய நல்லாட்சியை பற்றி பற்றி எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும். 10 ஆண்டுகள்லாம் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையை ஒரு மக்களுடைய மனதில் இடம்பெற செய்ய வேண்டும். மிக முக்கியமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் 3வது முறையாக ஆட்சி கட்டில் 400 எம்பிக்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையை, இந்த வேள்வியை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி. அது ஒரு சாதாரண யாத்திரை இல்லைங்க. பல தடைகளை தாண்டி, தடைகளை உடைத்து, ஒரு இடத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நமக்கு போட்டிருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்து இங்கே வந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒரே ஒரு காரணம் தமிழக மக்களுடைய அன்பு, நம்முடைய பாரத பிரதமரின் மீது இருக்கக்கூடிய அளப்பரிய பட்டிகட்டியாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், நகரமாக இருக்கலாம், எந்த நேரமாக இருக்கலாம். லட்சக்கணக்கான நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அந்த யாத்திரை போகின்ற பாதையிலே வந்து தன்னுடைய அன்பையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவருடைய சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். நம்முடைய வேலை இன்னும் முடியவில்லைங்க. வேலை படம் ஆரம்பிச்சிருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து பெரும் அளவு பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கிருந்து நம்முடைய பாரத பிரதமர் 3வது ஆட்சியிலே தொடர்ந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது சகோதர சகோதரி. நாம் வேலையை செய்ய வேண்டும். இன்னும் நம்முடைய வேலையை அதிகப்படுத்த வேண்டும். இன்னும் நமக்கு 34 தொகுதிகள் இருக்கிறது கணக்கிற்கு. அதை தாண்டி இன்னும் நம்முடைய எலெக்ஷன் தேர்தல் வேலை பணி நமக்கு இருக்கு. 60 நாட்கள் நமக்காக, நமக்கும் சரித்திரத்திற்கும் இடையிலே 60 நாட்கள் காத்திருக்கிறது சகோதர சகோதரி. கடைசியாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் உறக்கமாக நம்மால் சொல்ல முடியும், தமிழகம் தேசியத்தின் பக்கம், ஆன்மீகத்தின் பக்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் என்று உறக்கமாக சொல்வதற்கு இன்னும் 60 நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரி. உழைப்பில் எல்லாம் கூட்டியிருக்கின்றீர்கள், அன்பையெல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். முக்கியமான ஒரு சரித்திரத்தை கிடைப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் தொண்டர்களும் தலைவர்களும் காத்திருக்கின்றோம். இந்த நேரம் தாங்க இன்னும் கடுமையாக, இன்னும் வேகமாக, இன்னும் ஆக்ரோஷமாக, இன்னும் ஆழமாக வேலை செய்ய வேண்டிய நேரம் அடுத்த 60 நாட்கள் சகோதர சகோதரி. பல மனிதர்களுடைய கனவு தமிழகத்திலே தேசியமும் ஆன்மீகமும் மறுபடியும் வளர்ந்து விட்டால், மக்கள் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்து விட்டால் நிச்சயமாக இந்தியா முழுமையடைகிறது, பாரதம் முழுமையடைகிறது. அதை தமிழகத்திலிருந்து நாம் ஆரம்பித்தாக வேண்டும். நிச்சயமாக இந்த யாத்திரையினுடைய வெற்றியை செல்லுகின்ற இடத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள். எல்லா யாத்திரையிலும் கூட இந்த ஊரை பத்தி பேசுறோம் ஐயா. இன்னைக்கு சென்னையில் இருக்கும், சென்னையினுடைய மத்திய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும். நம்முடைய தேசிய தலைவர் நிறைய பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். ஒரு உரையை நம்ம கேட்கணும். இருந்தும் கூட இந்த யாத்திரையினுடைய நோக்கமாக ஒரு தொகுதி, ஒரு பாராளுமன்ற தொகுதியில சில முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் முன்னால் நாம் வைக்கின்றோம். சென்னை சமீப வெள்ளத்தில தட்டு தடுமாறி இத்தனை காலமாக மக்கள் 20-30 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உழைத்த சொத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆளத் தெரியாத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால 7 நாட்கள தன்னுடைய முழு சொத்தையும் இழந்துவிட்டு பாதிச்சமே நின்று கொண்டிருக்கிறது. வெறும் பொய்களை மட்டும் பேசி ஆட்சியிலே திறந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார். 4000 கோடி, 5000 கோடி, 8000 கோடி செலவு செய்திருக்கின்றோம். வடிகாலை சரி செய்திருக்கின்றோம், விலை சரி செய்திருக்கின்றோம், 98% வேலைகளை முடித்திருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு சென்னை வாசிகளுக்கு மட்டும்தான் இந்த துயரமான அனுபவம் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வெறும் 42% பணிகள் கூட நடக்காத ஒரு ஊரில், மிக முக்கியமான ஊரில் இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். சென்னையினுடைய பாராளுமன்ற எம்பிக்களை பாருங்க, டெல்லியினுடைய எம்பியை பாருங்க, 7 பாரதிய ஜனதா கட்சி, பெங்களூர்ல பாருங்க 3 பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு நகரங்கள் அனைத்தும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது. அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் இருக்கக்கூடிய 3 எம்பிகளை பாருங்க. தென் சென்னையினுடைய எம்பி தமிழக தங்கபாண்டியன் அக்கா, ஒரே சாதனை என்ன, இதற்கு முன்பிருந்த அமைச்சர் தங்கபாண்டியன் அவருடைய மகள். இன்னொரு சாதனை என்ன, தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தங்கை. குடும்ப ஆட்சியுடைய இலக்கணமாக தென் சென்னை எம்பி. மத்திய சென்னைக்கு வந்ததுன்னா தயாநிதி மாறன் எம்பி. காரணம் மோசமாறன் ஐயாவுடைய மகன் கலைஞருடைய குடும்பத்தை சார்ந்தவர்.
வடசென்னைக்கு போனீங்கன்னா ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள். இந்தியாவில் எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்தினுடைய 3 எம்பிக்களும் கூட ஒரு குடும்பத்தினுடைய மைந்தர்களாக இருந்து நம்ம பார்க்கலையா. சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இவங்கெல்லாம் வெளியே இந்த வெள்ள காலத்துல வந்து ஒரு பெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கணும், எட்டி கூட பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த தொகுதிகளில் எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். அதனுடைய விளைவை சென்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. போன ஆண்டு சுத்தத்தின் அடிப்படையிலே ஸ்வச் பாரத்தில் 44வது இடத்தில் இருந்த சென்னை இன்னைக்கு தலை குனிந்து 199 இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். சுத்தமாக இல்லை, குப்பை குளங்கள் இருக்கிறது கிடையாது, தண்ணி சரியாக இல்லை, ரோடு சரியாக இல்லை, இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வு இல்லை. அதனால் இந்தியாவினுடைய பெருநகரங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்தது போல இந்த முறை சென்னையினுடைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கட்டாயம். நிச்சயமாக சென்னை அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டிய காலம் முடியாது. எத்தனை நாளைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆண்டும் மழை வரும்போதும் வெள்ளம் போவதிலிருந்து பயம் இருக்க முடியும். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் தமிழக அரசு சென்னைக்குள்ள யாத்திரை விடுவதற்கு தயாராக இல்லை. பல தடைகளை உடைத்து இன்னைக்கு இங்கே ஹார்பர் தொகுதியில் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 200 மக்கள் எங்கிருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புதிய சென்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கனவின்படி ஒரு உலகத்தரம் வாய்ந்த சென்னையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி காட்டும் என்பது உங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரி. நம்முடைய அகில இந்திய தலைவர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாறன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நீங்க பார்த்திருப்பீங்க 2 நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார். ஐயா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார். நீங்க கவனிச்சீங்களா? உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவங்க திரும்ப பேச போறது கிடையாது. ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு உங்க தோப்பனார் பணமான இந்த தொகுதிகளுடைய தயாநிதி மாறன் கேட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர். இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவரை பார்த்து கேட்கிறார், அண்ணா இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்க ஒரே ஒரு காரணம் சன்னா முரசொலி மாறன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டி மட்டும்தான். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது. 2011 அமைச்சரவையிலிருந்து நீங்க வெளியே வந்த பொழுது சொந்த காரணத்திற்காக வெளியே வரன்னு சொன்னீங்க. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து 2011 கேபினட்டிலிருந்து திறக்கப்பட்டது என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும், பகுதி மக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க தோப்பனார் சொன்னாரா பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு? நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது பிஎஸ்என்எல் டெலிபோன் லைன் கனெக்ஷனை உங்களுடைய சன் டிவிகளுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும். உங்க தோப்பனார் சொன்னாரா பிஎஸ்என்எல் லைன் கனெக்ஷன் எடுத்து சன் டிவி கொடுங்க அப்படின்னு? சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலரை பார்த்துவிட்டு நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களாம் சொன்னீங்க. உங்க தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் தோப்பனார் சொன்னார்கள். எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேச தெரியும். ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகரனுடைய எம்பிக்களாக இருந்து சென்னை நகரை பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. அதாவது எங்களிடம் ஒரே வர வேண்டும். இந்த கடுமையான உழைப்பு நம்முடைய தலைவர், இந்த யாத்திரையுடைய சங்கல்பம், குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரில் 3 எம்பிக்களும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும். அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டியமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரர்களே. இந்த அற்புதமான 200வது தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தொடர்ந்து 34 தொகுதிகள் இருக்கிறது. சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். 234வது தொகுதியிலே சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும். நான் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் எல்லாம் அளித்திருக்கின்றது. மறுபடியும் ஒரு முறை நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களை அவருடைய கடினமான சூழ்நிலையை பாராளுமன்றம் அனைத்திடத்திலும் கூட தேவைப்படுகின்றார். இருந்தும் சொன்னபடி 200வது தொகுதிக்கு வருகின்றேன் என்று சொல்லி நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு டெல்லியிலிருந்து இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்றார்கள். நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கு மறுபடியும் நீங்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சியில் அரசியல் தலைவர்கள், தொழில்